பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டுக்கு முன்ன எங்கள் கடை ஓனர் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த வேலை பார்க்குறவங்க வந்து கூலி தொழிலாளர் வந்து காலையில் வந்து 9 மணில வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. நைட்டில் 9 மணி ஆகுது. எப்போவுமே அவங்க வேலை வந்து 6 மணிக்கு முடிஞ்சிடும். இன்றைக்கி அவசர வேலை இருக்குது, நைட் டியூட்டி செய்யுங்க, எக்ஸ்ட்ரா சம்பளம் தரேன்னு சொன்னோன்னே பாவம் ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு 10 நிமிஷம் வேலை பார்த்தாலுமே டயர்ட் ஆகிட்டுன்னு வீட்டில் சோத்தை வடிச்சிட்டு கறி வைக்கணும், டயர்டாக இருக்குன்னு உட்காந்துடுறோம். இந்த ஆண்கள் எவ்வளோ பாவமாக இருக்குது பாருங்கள். பார்த்துக்கோங்க, காலையில் 9 மணிலேருந்து நைட்டில் 9 மணி வரைக்கும் அவங்க கொத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடு கட்டிட்டு இருட்டாக இருக்குது, உங்களுக்கு சரியாக க்ளியராக தெரியாது. என்னச்சே வயிற்று பொழப்பு. நானும் உங்களை காலையில் 11 மணி பார்த்துட்ருக்கேன். வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க எப்போவுமே 6-7 மணிக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி ஏன்டா இன்னும் வேலை செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு வேலை எங்கள் பில்டர் செய்ய சொல்லியிருக்காரு. பில்டர்னால் கான்ட்ராக்ட்மேன். அதங்கிட்ட இருட்டில் உங்களுக்கு எப்படி கண்ணு தெரியுது அப்படின்னு கேட்டேன். ஒரு வெளிச்சம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நாங்கள் வீடியோ எடுக்கேன். தங்க பிள்ளைங்களாம் வந்து நின்று எனக்கு ஏன் சாப்பாடு தரலன்னு நிற்கிறாங்க பாருங்கள். மற்றவங்களாம் சாப்பிட்டாங்க. இந்த பிள்ளை வந்து காலையில் ஒரு தடவை வருவா, சாயங்காலம் ஒரு தடவை வருவா. இவங்க 24 மணி நேரம் வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொன்னவர் வீட்டோட கடையிலே கிடப்பாங்க. இந்த பிள்ளை காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. இருந்தாலுமே இவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்க கோவப்பட்டுருவாங்களே. இப்போ நினச்சிக்கோங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க. அவங்க காலையில் சாப்பிட்டாங்க, மத்தியானம் சாப்பிட்டாங்க. புது விருந்தாளிக்கு நம்ம டீ கொடுக்கும் போது பழைய விருந்தாளி கோவப்படுவாங்க. அதை மாதிரி தான் இவங்களாம். அவங்களாம் என் பழைய விருந்தாளி, என் வீட்டோட மாப்பிள்ளை அவங்களாம். இது வந்து இந்த பிள்ளை புது விருந்தாளி. பிரிச்சிடலாமா கொடுத்துடலாமா. அங்கே ஒரு பிள்ளை உட்காந்துருக்கா பாருங்க, அவளுக்கு கொஞ்சம் நாள் உடம்பே சரியில்லை. அவள் அம்மா, இது ஒரு பிள்ளை அங்கே ஒருத்தி படுத்து கிடக்கா. வாங்க கொடுத்துட்டு வந்துடலாம். சின்ன பாக்கெட் கொண்டு தட்டினோடனே திந்துட்டு இதை பெரிய பாக்கெட்டும் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒத்த ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்கள் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களாம் தெரியும். ஆனால் என் கடை பக்கத்தில் எனக்கு என்ன பேர் தெரியுமா, இவங்களுக்கு பணம் திமுரு. அதனால் வந்து இப்படி பணத்தில் இதுங்களுக்கு சாப்பாடு வாங்கி போடுறேன்னு எனக்கு திமுரு பிடிச்சோன்னு பேர் பட்டம் கட்டியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், காலையிலேருந்து சாயங்காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த ஹோல்சேல்காரங்க வந்தாலும் அவங்கள்ட்டே நக்காலாக பேசுகிறாங்க. நாங்கள் வந்து பெருமை பண்ணுறோமா, எனக்கு இது பெருமைன்னு எனக்கு தெரில. இது சொல்கிறது வேறு யாருமே இல்லை. இந்த 2 கடைக்காரங்க சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டும். ஏன்னா அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா சொல்லிட்டு போட்டும், எனக்கு திமுறாவே இருக்கட்டும். என்னால் பெருசாக ஏதோ கொடுக்க முடியல கூட அட்லீஸ்ட் இந்த பிஸ்கெட்டாவது கொடுக்குறேன்னு எனக்கு அது வந்து மனசுக்கு திருப்தியாக பெருமையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து அவங்க பார்ப்பாங்க, அவங்க அதை சொல்லுவாங்க, எதுங்க சொல்லுவாங்க நினச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன். நான் என் பிள்ளைங்களை வளர்த்துருக்கவே முடியாது. சிங்கிள் மதராக நின்று வளர்த்து நான் எடுத்தேன். உங்களுக்கு என் கதை தெரியும். அவங்க பேசுகிறாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம விட முடியாது, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியும். என் மனச்சாட்சிக்கு விரோதமாக நான் எந்த தப்பு பண்ணுறதில்லை. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த பசங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறத நான் என்ன பெருமை காட்டுறேன் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்னை பார்த்து பணம் திமுருன்னு சொல்கிறாங்க. அது என்னை படைத்த தெய்வத்துக்கு தெரியும், என் மனச்சாட்சிக்கு தெரியும். இந்த பிள்ளை 2 பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிட்டு இன்னும் பசிக்கான், இன்னும் கொஞ்சம் கொடுத்துருவோம். 2 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம ஹோல்சேல்கார் வந்தார். வாங்கியாச்சு பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட்டு. அவளுக்கு கொண்டாந்தேன், போதுன்னு போயிட்டா. இவங்க அப்படி இல்லை, இவங்க என்றைக்குமே போதுன்னு சொல்ல மாட்டாங்க. பாத்மே தேகி ஜானா அப்புறமா தருவோம். போ, ஹிந்தி கற்றுக்கிட்டிங்களா? நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும். அடுத்தவங்க அதை சொல்லிடுவாங்க, அடுத்தவங்க இதை சொல்லிடுவாங்க. நம்ம அடுத்தவங்களுக்காக வாழலை. நம்ம பட்னி பசின்னு இருக்கும்போது நமக்கு யாருமே இது கொடுக்கல. நான் என்றைக்குமே என் மனசுக்கு எது பிடிக்குமோ அதுதான் செய்வேன். அது மாதிரி எனக்கு அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்க அதெல்லாம் செய்ய தெரியாது. யார் என்ன சொன்னாலும் என்னால் ஒரு 2 பேர் வந்து முழு வயிறு இல்லைனாலும் வயிறு சாப்பிட்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப 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 திருப்தியாக இருக்குது. சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வச்சோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் கூட நான் எப்போவுமே கான்ட்ராக்டில் இருக்கேன். சரிங்களா? சச்சா பை பை, லவ் யூ பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.